மதியானம்லாம் நம்ம ஊருக்கு போயிட்டோம், சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். அது வந்து பட்டினியாக தான் அதெல்லாம் ஆச்சு, சாப்பிட கூட மாட்டுது. சாப்பாட்டுக்கு சாப்பாடு செய்யணும். சும்மா உட்காந்து என்ன செய்யுது இல்லையாப்பா? என்னதான் இருக்குது அப்போ வீட்டில்? முந்திரி மட்டும் தான் இருக்குதுப்பா. முந்திரி மட்டும் முந்திரி மட்டும் இருக்குதுங்களா? சரி, முந்திரி எடுத்துன்னு போயிட்டு சக்கரை இருக்குதா வீட்டில்? சக்கரை இருக்குதா? நான் பார்க்கணும், போய் பார்த்து சக்கரை எடுத்துன்னு என்ன பண்ண போறப்பா? சக்கரைல இருக்குதா? இருக்குது. போயிட்டு முந்திரி சக்கரை எடுத்துனுவா. ரூத்து உனக்கு காஜு கட்லி பிடிக்கும்ல? பிடிக்குமா? செஞ்சிடலாமா? உங்கள் மாமியார் இல்லை செஞ்சுட சொல்லு. ஆனந்த செய்ய சொல்லுமா. சரி சரிங்க, வாங்க மக்களே, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா காஜு கட்லி செஞ்சிடலாம். காஜு கட்லி செஞ்சிடலாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு செய்யணுன்ட்டெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். சர்க்கரை அப்புறமா முந்திரி, இது இருந்தாவே போதுங்க. ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். கடைக்கெல்லாம் போயிட்டு இதுக்கெல்லாம் 600 700 கொடுத்து கிலோ 600 700 விற்கும். அதெல்லாம் கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சிம்பிளாக செய்கிறேன், வாங்க செஞ்சு காட்டுறேன் பார்த்து. சரி வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். சரிங்க, இன்றைக்கி நம்ம எடுத்துக்கின அளவு பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு முந்திரி எடுத்திருக்கோம். 1.5 கப்பு முந்திரிக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு சக்கரை எடுத்திருக்கோம். நம்ம போதலாமா? கரெக்டாக இருக்கும். சரிங்க, நம்ம வாங்க செய்யலாம். 3/4 கப் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம்ப்பா. இந்த அளவுக்கு அரைச்சிக்கினா போதுங்க. இந்த அளவுக்கு அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக இருந்தால் போதும். ஓவராக அரைச்சா வந்து எண்ணெய் வெளியே வந்துடும் அதில் இருந்து. நல்லா சலிச்சு எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வரும் கையில். இது மாதிரி இருக்கிறது என்ன பண்ணுங்கள், இன்னொரு டைம் செகண்ட் டைம் போட்டு நல்லா ஃபைனல் சலிச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் போதும்ப்பா, சரியாக இருக்குது. நம்ம 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கோம். 3/4 கப்பு சர்க்கரை வந்து கம்பி பதம் வர்ற அளவுக்கு தேவையான தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது நல்லா கொதி வர்ற டைம் என்ன பண்ணுங்கள், இப்போ சர்க்கரை போட்டுங்க. சர்க்கரை போட்டு அந்த கம்பி பதம் வர்றதை பார்த்துங்க. அவ்வளோதாங்க. இது நம்ம சக்கரை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பி பதம் வந்துடுச்சு. இதை காட்டுறோம் பாருங்கள். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இதை 1.5 கம்பி பதம் வந்தால் போதுங்க. இவ்வளோ தாங்க. இந்த கம்பி பதம் வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த முந்திரி தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. ஒருத்தர் ஆட் பண்ணுங்க, ஒருத்தர் கலரி விடுங்க.
ஸ்டவ்வை சிம்மில் வைக்க மறக்காதீங்க. நல்லா கலரி விடுங்க. அதில் எந்த கட்டியும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. உங்களுக்கு தேவைன்னா நெய் ஆட் பண்ணிங்க. எங்களுக்கு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கணும், சும்மா அந்த ஜஸ்ட் அரோமாக்காக. நல்லா கலந்து விட்டுங்க. ஸ்லோவாக கலந்துக்கிட்டே இருங்க. விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சா அவ்வளோதான், போச்சுங்க அந்த டிஷ்ஷு. என்ன ருத்து பண்ற? ரெடி. அவ்வளோதாங்க, இதுதாங்க கன்சிஸ்டன்சி. இப்படி எடுத்து விட்டா ரிப்பன் மாதிரி வந்து விடணுங்க. இப்போ ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். அதில் இந்த மிக்சரை தூக்கி அதில் போட்டுக்கலாங்க. பார்த்து கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து போட்டுங்க. இதை பாருங்கள், இப்படி எடுத்தால் கையில் அது மாதிரி பால் பிடிக்கிற மாதிரி வரணும். உடையாமல் வருது பாருங்கள். சப்பாத்திக்கு மாவு பின்னிற மாதிரி பிழியணுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் சூடாக இருக்கும் போது பண்ணிட்டோம். அதனால தான் அங்கே பட்டர் ஷீட்டில் இது மாதிரி பண்ணிட்டுருங்க. மேக்ஸிமம் வெறுங்கையில் நீங்கள் பண்ண பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க, அப்போ தான் உடையாமல் வரும். அவ்வளோதாங்க. இந்த பதம் வந்துட்டு அப்புறமா என்ன பண்ணணும், மேலே இன்னொரு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். போட்டு ரொட்டி கட்டை எடுத்து தரட்டிக்கலாங்க. இப்போ ரொட்டி கட்டையை வச்சு தரட்டிக்கலாங்க. பார்த்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ணாதீங்க, கொஞ்சம் நார்மலாகவே பண்ணுங்கள். தரட்டி எடுத்தது அவ்வளோதாங்க. இந்த சைஸ்க்கு தரட்டிக்கிட்டால் போதுங்க. சைடு ஹைட்டு பாருங்கள், இவ்வளோ சைஸ் இருந்தால் போதும். அவ்வளோதாங்க, மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த சில்வர் ஷீட் வேணும்னா கடையில் கேட்டால் தருவாங்க. கடையில் கேட்டு வாங்கிக்கிங்க. 70 ரூபா 80 ரூபா தாங்க இருக்கும். வாங்கி போட்டு கட் பண்ணி எடுத்தால் முடிஞ்சிச்சிங்க. ஜஸ்ட்டு இது கடையில் விற்கிற மாதிரி இருக்கும். இது போட்டு சாப்பிட்டா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. டேஸ்டெல்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஆகாது. பார்க்க இதுவும் மட்டும்தாங்க அந்த ஸ்டைல் இருக்கும், கடையில் பார்க்குற மாதிரி. சில்வர் ஷீட் வேணும்னா வாங்கி போடுங்க, வேணானாலும் பரவாயில்ல. சூடு நல்லா சில்லுன்னு ஆகிறதுக்குள்ளே கட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணுன்ற சைஸ்க்கு இல்லை வேணுன்ற ஸ்டைலில் நீங்கள் கட் பண்ணிங்க. கடையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப்பில் விற்குவாங்க. அப்படி வேணும்னா இந்த கிராஸ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிங்க. இவ்வளோ தாங்க, இவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம் வீட்லேயே. நீங்களும் தயவு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போது எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு அவங்களே டேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. நல்லா இருக்குதுமா. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குதுப்பா. சரிங்க மக்களே, அவ்வளோதான். நம்ம காஜு கட்லி செஞ்சு முடிச்சாச்சு. அம்மாவும் ரிவ்யூ சொல்லிட்டாங்க எப்படி இருக்குன்ட்டு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு எங்கள் சேனலில் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டது எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நாங்களும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய பேர் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுடைய சேவை எங்கள் சேனலுக்கு தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.